வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி புரட்டாசி பிறந்துச்சு. இந்த ஒரு மாதம் நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜி தான் சாப்பிடுவோம். அதனால் நான் தொடர்ந்து உங்களுக்கு வெஜ்ஜி லஞ்ச் மெனு போட்டுகிட்டே இருக்கிறேன். லஞ்ச் மெனு மட்டும் கிடையாது, டின்னரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, இந்த மாதிரி வெஜ்ஜில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்கேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ammasamayal.comல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. அம்மா சமையல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம லஞ்ச் சமைக்க போயிடலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ முருங்கைக்காய் பொரி குழம்புக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மசாலா எல்லாத்தையும் வறுத்துப்போம். சோம்பு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு பீஸு, இப்படி பெரிய பீஸாக எடுத்து 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 15 பல். ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், இதுலையே சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 3 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் குழம்பு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வறுத்த இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை இதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 முருங்கைக்காய் வச்சுருக்கேன். மொத்தம் நாங்கள் 8 பேருக்கு சமைக்கிற தொட்டு இந்த அளவுக்கு போடுறேன். பாருங்கள், நீங்கள் 2 பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முருங்கைக்காய் கூட உங்களுக்கு போதும். இல்லை காய்கறி நிறைய சாப்பிட்றவங்க அப்படின்னா 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் தனியாத்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்தா போதும் 2 பேர்த்துக்கு சமைக்கும் போது. நம்ம மசாலா வறுக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம். நடுப்புற ஒரு 2 தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம சவ் சவ் பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டால் கூட போதும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொரியல், நமக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் உளுந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ சவ் சவ் வச்சுருக்கேன், அதனால் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேர்த்துக்கு அப்படின்னா ஒரு சவ் சவ் போதும். அதே மாதிரி 3/4 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், திருவின தேங்காய், இதையும் ஒரு வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதையும் எடுத்து நம்ம அந்த பருப்போடவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சவ் சவ் தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம்.
ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சவ் சவ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நடுப்புற நம்ம கிண்டி விட்டுக்கணும். அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிடுச்சு. இப்போ இந்த பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த பொடியை போட்டுட்டு இறக்குனிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ சவ் சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் பச்சடி பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் பச்சடிக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு 4-5 பச்சை மிளகாய் அது கீறி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. நெல்லிக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நெல்லிக்காய் நல்லா நீட்டு வாக்கில் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதை மூடி ஒரு 2 விசில் வரட்டும். பாருங்க, நெல்லிக்காய் வந்து 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் வற்ற விட்டுடலாம். இப்போ ஒரு 125 கிராம் நான் வந்து வெல்லம் திருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பச்சடிக்கு மாதத்தில் ஒரு 3 நாளாவது நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா வந்து வெல்லம் கரையட்டும். பாருங்க, அருமையான நமக்கு சூப்பராக நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்ன நெல்லிக்காவிலையும் பண்ணலாம், பெரிய நெல்லிக்காவிலையும் பண்ணலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.